Students, welcome to Crack Neat Biology. In the video, a brief account of evolution, origin and evolution of man பத்தி பார்க்க போறோம் from chapter 6 evolution. So இது ரெண்டும் தான் பாத்தீங்கன்னா last topics from chapter 6 evolution. இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட சேர்த்து chapter 6 evolution பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஸோ நீட் பயாலஜில நீங்க 360 அவுட் ஆஃப் 360 ஸ்கோர் பண்ணணும்னு ஆஸ்பயர் பண்ணீங்கன்னா this topic is very important. Okay, so cellular life forms, first cellular forms of life எப்ப வந்து earthல appear ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா about 2000 MOA. so MOAன்றது million years ago. so இந்த டாபிக்ல நம்ம நிறைய MOA யூஸ் பண்ணுவோம். so MOA denotes to million years ago. okay, so எப்படி வந்து நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஜெயண்ட் மேக்ரோமாலிகுல்ஸ். ஸோ இது என்னது, கெமிக்கல் எவல்யூஷன்லயே பார்த்திருக்கோம். ஜெயண்ட் மேக்ரோமாலிகுல்ஸ் நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ்ன்றது என்னது, புரோட்டீன்ஸ், RNA, பாலிசாக்கரைட்ஸ், இந்த மாதிரி நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஜெயண்ட் மேக்ரோமாலிகுல்ஸ் எப்படி மெம்பரேனஸ் என்வலப் உள்ள செல்லா எவால்வ் ஆச்சு அப்படின்றது ஸ்டில் நாட் நோன். ஓகே, அந்த மெக்கானிசம் என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியாது. அண்ட் இயர்லி செல்ஸ் ஹேட் தி எபிலிட்டி டு ரிலீஸ் ஆக்சிஜன் சொல்றாங்க. அண்ட் இது எதுக்கு சிமிலரா இருந்ததுன்னா பிளான்ட்ல நடக்கிற போட்டோசிந்தசிஸ்ல நடக்கிற அந்த லைட் ரியாக்ஷனுக்கு சிமிலரா இருந்ததுன்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்லோலி சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ் மல்டி செல்லுலார் லைஃப் ஃபார்ம்ஸா வந்து எவால்வ் ஆயிருக்கு. அண்ட் 500 MOA மில்லியன் இயர்ஸ் அகோ தான் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்வெர்டிபிரேட்ஸ்ன்றது என்னது, முதுகெலும்பு இல்லாத லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து 500 மில்லியன் இயர்ஸ் அகோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் 320 மில்லியன் இயர்ஸ் அகோ சீவீட்ஸ் அண்ட் ஃபியூ பிளான்ட்ஸ் எக்ஸிஸ்டட் அப்படின்னு சொல்றாங்க. சீவீட்ஸ்ன்றது என்னது, ஆல்கே, கடல் பாசி. ஓகே, அண்ட் ஃபியூ பிளான்ட்ஸ். ஸோ 320 மில்லியன் இயர்ஸ் அகோவே இதெல்லாம் எக்ஸிஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ் தட் இன்வேடட் லேண்ட்ன்றது பிளான்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் இன்வேடட் லேண்ட் எது, பிளான்ட்ஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தே வேர் வைட் ஸ்ப்ரெட் ஆன் லேண்ட் வென் அனிமல்ஸ் இன்வேடட் லேண்ட். ஸோ அனிமல்ஸ் வந்து லேண்டை இன்வேட் பண்ணும்போதே பிளான்ட்ஸ் வந்து வைட் ஸ்ப்ரெட்டா லேண்ட்ல இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் டு இன்வேட் த லேண்ட் வந்து என்னது, பிளான்ட்ஸ் தான். ஓகே, so 350 மில்லியன் இயர்ஸ் அகோ ஜாலஸ் ஃபிஷ் வந்து ப்ராபபிளி அந்த டைம்ல எவால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபிஷ் வித் ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபின்ஸ் குட் மூவ் ஆன் லேண்ட் அண்ட் கோ பேக் டு வாட்டர். ஸோ ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங்னா நல்ல திடமான திக்கான ஸ்ட்ராங்கான ஃபின்ஸ் இருந்த ஃபிஷ் வந்து வாட்டர்ல இருந்து லேண்டுக்கு போய் மறுபடியும் வாட்டருக்கு வந்திருக்கு. ஸோ போத் லேண்ட் அண்ட் வாட்டர்ல வாழ்ற ஆர்கானிசம் அனிமலை நம்ம என்ன சொல்லுவோம், amphibians. So first amphibians that lived on both land and water, lobe fins. Okay, so in the fish with stout and strong fins, and the landல வாட்டர்ல இருந்து லேண்டுக்கு மூவ் ஆகி லேண்ட்ல இருந்து வாட்டருக்கு வந்த அந்த அனிமல்ஸ் பேர் என்னது, அந்த ஃபிஷ் பேரு லோப் ஃபின்ஸ். ஓகே, so இந்த அனிமல்ஸ் லோப் ஃபின்ஸ் சொல்லுவோம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் amphibians. This is very important in neat perspective. Okay, so in 1938 coelacanth fish அப்படின்ற லோப் ஃபின் வந்து சவுத் ஆப்பிரிக்கால குடிச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து coelacanth fish. இதோட ஃபின்ஸ் பாருங்க நல்லா ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் வந்து அது லெக் மாதிரி யூஸ் பண்ணி லேண்டுக்கு வந்திருக்கு. அண்ட் அகைன் இட் வென்ட் பேக் டு வாட்டர் அண்ட் யூஸ்ட் இட் ஃபார் ஸ்விம்மிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து போத் லேண்ட் அண்ட் வாட்டர்ல வாழ்ந்த ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ் லோப் ஃபின்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா த ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் டே ஃப்ராக்ஸ், சாலமண்டர்ஸ். இதோட ஆன்செஸ்டர் வந்து லோப் ஃபின்ஸ் தான். அண்ட் இந்த ஆம்பிபியன்ஸ் வந்து இட் எவால்வ்ட் இன்டு ரெப்டைல்ஸ். அண்ட் ஆம்பிபியன்ஸோட எக் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு திக்காலாம் இருக்காது. வேற ரெப்டைல் வந்து நல்லா திக் ஷெல்ட் எக்ஸ் வந்து லே பண்ணிருக்கு. ஸோ சன்ல வந்து ஈஸியா ட்ரை ஆகாத மாதிரி. ஓகே, ஸோ இப்ப மாடர்ன் டே டெசண்டன்ஸா இருக்கிற ரெப்டைல்ஸ் நமக்கு தெரியும், டர்ட்டில்ஸ், டார்டாய்சஸ், crocodiles, ஸ்னேக்ஸ், இதெல்லாம் தான் இப்ப மாடர்ன் டேல இருக்கிற ரெப்டைல்ஸ். அண்ட் இந்த நெக்ஸ்ட் 200 மில்லியன் இயர்ஸ் அகோ நிறைய டிஃபரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப் உள்ள ரெப்டைல்ஸ் வந்து எர்த்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அதுதான் வந்து எர்த் டாமினேட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இந்த எரா மீசோசோயிக் எரா தான் பாத்தீங்கன்னா இட்ஸ் த எரா ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல தான் வந்து ரெப்டைல்ஸ் நிறைய ஒரிஜினேட் ஆகி இட் டாமினேட்டட் தி எர்த். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ டைனோசர்ஸ், ஸோ ரெப்டைல்ஸ் டாமினேட்டட் த வேர்ல்ட் இன்னுன்னு கேட்டாலும் மீசோசோயிக் எரா தான். டைனோசர்ஸ் டாமினேட்டட் த வேர்ல்ட் இன்னும் கேட்டாலும் மீசோசோயிக் எரா தான் ஆன்சர். ஓகே, ஸோ
நெக்ஸ்ட் 200 மில்லியன் இயர்ஸ்ல ரெப்டைல்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் சைசஸ் அண்ட் ஷேப்ஸ் எர்த்த வந்து டாமினேட் பண்ணிருக்கு. அண்ட் சம் ஆஃப் தீஸ் லேண்ட் ரெப்டைல்ஸ், ஸோ லேண்ட் ரெப்டைல்ஸ் டைனோசர்ஸ் தான். ஓகே, அந்த டைம்ல இருந்த லேண்ட் ரெப்டைல்ஸ் இட்ஸ் டைனோசர்ஸ். அண்ட் இது வந்து என்ன பண்ணிருக்குன்னா மறுபடியும் வாட்டருக்கு போய் ஃபிஷ் லைக் ரெப்டைலா எவால்வ் ஆயிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் இக்தயோசர்ஸ். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் இக்தயோசர்ஸ். ஸோ டைனோசர்ஸ் லேண்ட் ரெப்டைல்ஸ் வந்து வாட்டருக்கு போய் ஃபிஷ் லைக் ரெப்டைலா எவால்வ் ஆயிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் இக்தயோசர்ஸ். அண்ட் பிக்கஸ்ட் லேண்ட் ரெப்டைல் நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் எல்லாம் கூட பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இது அதாவது ஃபாசில் ரிமைன்ஸ். ஸோ இந்த பிக்கஸ்ட் லேண்ட் ரெப்டைலோட நேம் வந்து டைரனோசரஸ் ரெக்ஸ். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 20 feet வரைக்கும் ஹைட் இருந்திருக்கு. அண்ட் இட் ஹேட் ஹியூஜ் ஃபியர்சம் டேகர் லைக் டீத். அதை பாக்குறதுக்கே பயங்கரமான டேகர் லைக்னா ரொம்ப ஷார்ப்பான பிளேடு மாதிரி உள்ள டீத் வந்து அதுக்கு இருந்திருக்கு. அது கார்னிவோரஸா இருந்ததுனால அந்த அளவுக்கு வந்து அது அப்படியே லைக் ரொம்ப ஷார்ப்பான பிளேட் லைக் டீத் அதுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு, சீன் இன் திஸ் பிக்சர். ஓகே, அண்ட் அபவுட் 65 மில்லியன் இயர்ஸ் அகோ இந்த டைனோசர்ஸ் வந்து டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு, அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சா இருக்கலாம்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அது பேர்ட்ஸா எவால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் சொன்னாலும் நமக்கு எக்ஸாக்டா அது எதனால அது எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்றது நமக்கு கிளியரா ஒன்னும் தெரியாது. ஓகே, ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால கூட இருந்திருக்கலாம். And small sized reptiles of that era, Mesozoic era la irundha small sized reptiles like turtles, lizards, snake, crocodiles இதெல்லாம் வந்து still existing. Okay, so இந்த பிக்சர் பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, phylogenetic tree ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்ல கொடுத்திருக்கிறது வந்து இட்ஸ் a geological time scale. ஓகே, டிஃபரெண்ட் எரா கொடுத்திருக்காங்க. மீசோசோயிக் எரா, இது வந்து இது பாத்தீங்கன்னா செனோசோயிக் எரா, Paleozoic era. So இது Paleozoic era and this is Cenozoic era and this is Mesozoic era. Okay, and இதுல பாத்தீங்கன்னா phylogenetic tree, common ancestors எல்லாம் கொடுத்திருக்காங்க branching pointsல. So இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த டைம் ஸ்கேல்ல எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் வந்து இருந்திருக்கு, எதுலாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ட்ரையாசிக் இந்த டைம்ல இந்த தெராப்சிட்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பெர்மியன் பீரியட்ல இந்த தெக்கோடான்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து வெர்டிபிரேட்ஸோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ், பைலோஜெனடிக் ட்ரீ இந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் காமன் ஆன்செஸ்டர்ஸ் எது எது அப்படின்னு இந்த பிரான்ச்சிங் பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த பீரியட்ல மீசோசோயிக் எராவோட எண்ட்ல ஆல்மோஸ்ட் அந்த எண்ட்ல 65 மில்லியன் இயர்ஸ் அகோ டைனோசர்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ டைனோசர்ஸ் எக்ஸ்டிங்க்ட் டியூரிங் திஸ் பீரியட். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா செனோசோயிக் எரால தான் இப்ப நம்ம இருக்கிறது. சோ இப்ப இருக்கிற எரா செனோசோயிக் எரா, அந்த குவாட்டர்னரி பீரியட்ல தான் நம்ம இருக்கோம். இதெல்லாம் வந்து மாடர்ன் டே ரெப்டைல்ஸ், இப்ப இருக்கிற ரெப்டைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே, தென் டைனோசர்ஸ் தான். டைனோசர்ஸ் எப்ப வந்து எந்த எரால வந்து வேர்ல்டு டாமினேட் பண்ணுச்சு? மீசோசோயிக் எரா. ஓகே, இந்த ட்ரையாசிக், ஜுராசிக், கிரெட்டேஷியஸ் இந்த பீரியட்ல இட் டாமினேட்டட் தி வேர்ல்ட். இந்த மீசோசோயிக் எராவை தான் எரா ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த செனோசோயிக் எரால இருக்கும். சோ இது வந்து இட்ஸ் தி எரா ஆஃப் மேமல்ஸ். ஓகே, சோ ஜெயண்ட் ஃபர்ன்ஸ், டெரிடோஃபைட்ஸ் வந்து அப்ப பிரசன்ட் ஆயிருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த மீசோசோயிக் எரால தான். சோ அபவுட் 200 மில்லியன் இயர்ஸ் அகோ பார்த்தோம் இல்லையா? சோ அந்த டைம்ல தான் இந்த ஜெயண்ட் ஃபர்ன்ஸ் பிரசன்ட் ஆயிருந்திருக்கு, விச் இஸ் டெரிடோஃபைட்ஸ். இது வந்து கோல்ட் டெபாசிட்ஸா இட் ஃபெல் டவுன்னு சொல்றாங்க. ஸ்லோலி கோல்ட் டெபாசிட்ஸா ஆயிடுச்சு. ஓகே, இதுவும் நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மீசோசோயிக் எரால தான் வந்து ஜெயண்ட் ஃபர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, விச் ஆல் ஃபெல் டு ஃபார்ம் கோல்ட் டெபாசிட்ஸ். ஓகே, அண்ட் இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பாலியோசோயிக் எரா இருக்கு இல்லையா, இதோட இந்த பீரியட்ஸ், இந்த செல்யூரியன், டெவோனியன், கார்போனிஃபெரஸ், பெர்மியன், இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட கரெக்ட் ஆர்டர், ஓல்டு டு ரீசன்ட் கரெக்ட் ஆர்டர்ல உங்களுக்கு சீக்வன்ஸ் பண்ண சொல்லி நீட்ல கேட்டிருக்காங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த மாதிரி மீசோசோயிக்லயே என்ன ஆர்டர்னு பாத்துக்கோங்க. ட்ரையாசிக், ஜுராசிக், கிரெட்டேஷியஸ் அண்ட் செனோசோயிக் பீரியட் எரா தான் இப்ப நம்ம இருக்கிற ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். ஓகே, ஸோ இது இந்த செனோசோயிக் எரா பாத்தீங்கன்னா அபவுட் 66 மில்லியன் இயர்ஸ் அகோ
எகோ ஸ்டார்ட் ஆகி இப்ப வரைக்கும் நம்ம இருக்கிற இந்த பிரசன்ட் வந்து செனோசோயிக் எரா தான். இந்த டைம் ஸ்கேல்ல தான் நம்ம இருக்கோம். ஓகே, சோ இந்த பிக்சர்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆக்சிஸ்ல வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஆக்சிஸ்ல வந்து டிஃபரெண்ட் பிளான்ட் ஆன்சிஸ்டர்ஸ், குளோரோஃபைட் ஆன்சிஸ்டர்ஸ்னா எனக்கு குளோரோஃபைட்ன்றது கிரீன் ஆல்கே. சோ ஆல்கே எல்லாம் இந்த டைம்ல இருந்திருக்கு. அண்ட் ட்ரெக்கியோஃபைட்ன்றது என்னது, வாஸ்குலார் பிளான்ஸ், ஜைலம் ஃப்ளோயம் இருக்கிற அந்த பிளான்ஸ். சோ ரைனோயா டைப் பிளான்ஸும் வாஸ்குலார் பிளான்ஸ் தான், சைலோஃபைட்டானும் வாஸ்குலார் தான். சோ இந்த மாதிரி, சோ இந்த காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. சோ ப்ரோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாலியோசோயிக் எரால இந்த டெவோனியன் டைம்ல ஆரிஜினேட் ஆயிருக்கு. அண்ட் ஜெயின் ஃபர்ன்ஸ் இந்த ஜுராசிக் பீரியட்ல ஆரிஜினேட் ஆயிருக்கு. அண்ட் ஆன்டியோஸ்பெர்ம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசென்ட் டைம்ல தான் இது எவால்வ் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, செனோசோயிக் எரால தான் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் எவால்வ் ஆயிருக்கு. வேற டைகாட்டிலிடன்ஸ், ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸ்ல டைகாட்டிலிடன்ஸ் வந்து கிரெட்டேஷியஸ் பீரியட்ல எவால்வ் ஆயிருக்கு. ஓகே, சோ வேரியஸ் லைஃப் ஃபார்ம்ஸ், பிரையோஃபைட்ஸ், ஃபர்ன்ஸ், ஓகே, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், சீட் ஃபர்ன்ஸ், இதெல்லாம் எந்தெந்த டைம்ல எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர்ல இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ ரெப்டைல்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கு அப்புறம் மேமல்ஸ் டுக் ஓவர் தி எர்த். ஓகே, சோ நம்ம எல்லாம் வந்து மேமல்ஸ் தானே. சோ இப்ப இந்த செனோசோயிக் எரால மேமல்ஸ் நம்ம தான் வந்து we are dominating the earth. So இந்த செனோசோயிக் எரா it is the era of mammals. Okay, so first mammals வந்து were like shrews. So shrewsன்றது இந்த small mole like animal. So அதோட fossil ரொம்ப குட்டியா ஸ்மால் சைஸ்டா இருந்தது. So இந்த shrews மாதிரி இந்த first mammals இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. And mammals viviparous, நமக்கு தெரியும், protect the unborn young one inside the mother's body. So it will, so viviparous-னா என்னது, giving birth to live young ones. அதான் viviparous. oviparous-னா முட்டையிடுறதுன்னு சொல்லுவோம். viviparous-னா live young ones-க்கு birth கொடுக்கிறதா viviparous. So mammals viviparous, and they were more intelligent in sensing and avoiding danger avoid பண்றது, சென்ஸ் பண்றது, அதெல்லாம் ரொம்ப intelligent mammals. And South America mammals வந்து அந்த டைம்ல, so million years ago இருந்த அந்த சவுத் அமெரிக்கா மேமல்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்ஸ், ஹிப்போபாட்டமஸ்ன்றது என்னது, நீர் யானை, டியர், கரடி, ராபிட், முயல், சோ இதெல்லாம் ரிசம்பிள் பண்ற மாதிரி அனிமல்ஸ் இந்த டைம்ல இருந்திருக்கு. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம், கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா ஒரு தியரி தான், ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல கான்டினென்ட் வந்து ஸ்லோவா மூவ் ஆகுது அப்படின்றதான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட். சோ இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்போ சவுத் அமெரிக்காவும் நார்த் அமெரிக்காவும் ஜாயின் ஆகும்போது இந்த சவுத் அமெரிக்கால இருந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அனிமல்ஸ் எல்லாம் தேவர் ஓவர் ரிடன் பை நார்த் அமெரிக்கன் ஃபானா அப்படின்னு சொல்றாங்க. ஃபானானா all the animals, it will come under fauna. Okay, so இந்த நார்த் அமெரிக்கன் fauna வந்து சவுத் அமெரிக்கன் நேட்டிவ் அனிமல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னால. ஓகே, தென் பவுச்டு மேமல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா சர்வைவ்ட். ஏன்னா வந்து எந்த காம்படிஷனும் கிடையாது, ஆஸ்திரேலியன் கான்டினென்ட் தனியா இருக்கிறதுனால, காம்படிஷன் இல்லாததுனால, எந்த மேமல்ட்டையும் காம்படிஷன் இல்லாததுனால இந்த பவுச்டு மேமல், அதாவது மார்சுபியல்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா, இது வந்து it's still surviving because of the lack of competition from any other mammal. Okay, and சில மேமல் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வாட்டர்ல தான் வாழும். அதுக்கு எக்ஸாம்பிள் வேல்ஸ், டால்பின்ஸ், சீல்ஸ், சீ கவுஸ், சோ கடல் சிங்கம்னு சொல்லுவோம், சீல்ஸ். ஓகே, சோ இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ வாட்டர்ல மட்டுமே வாழக்கூடிய மேமல்ஸ் என்ன எக்ஸாம்பிள் நல்லா பாத்துக்கோங்க, வேல்ஸ், டால்பின், சீல்ஸ், சீ கவுஸ். சோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் சீ கவுஸ். அண்ட் ஹார்ஸ், எலஃபண்ட், டாக், இதெல்லாம் எவல்யூஷன் நடந்தது எல்லாமே ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்றாங்க. அண்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் பாத்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் மேன் தான். வித் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், செல்ஃப் கான்சியஸ்னஸ், இதோடலாம் வந்து மேனோட எவல்யூஷன் தான். இட்ஸ் வெரி சக்சஸ்ஃபுல் எவல்யூஷன் ஸ்டோரி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு போரிங்கா இருக்கலாம், பட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே, சோ அபவுட் 15 million years ago தான் primates called. So primatesன்றது என்னது, animals like humans, நம்ம humans, monkeys, and monkeys without tails, வால் இல்லாத monkeys வந்து apes ன்னு சொல்லுவோம். So apes, monkeys, humans எல்லாம் it will come under primates. Okay, so primates called Dryopithecus and Ramapithecus. So Dryopithecus a more
ஏப் லைக். ஸோ இந்த monkeys வித்தவுட் டெய்ல்ஸ் சொன்னேன் இல்லையா, சோ அந்த மாதிரி ஏப் லைக்கா இருந்தது ட்ரையோபித்திகஸ், அண்ட் மேனை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருந்தது ரமாபித்திகஸ். ஓகே, சோ அந்த 15 மில்லியன் இயர்ஸ் அகோ இந்த மாதிரி ஏப் லைக் அண்ட் மேன் லைக் பிரைமேட்ஸ் வந்து இருந்திருக்கு. அண்ட் இது எப்படி இருந்திருக்குன்னா, ஹேரியா உடம்பு ஃபுல்லா ஹேரோட கொரில்லாஸ் அண்ட் சிம்பான்சிஸ் மாதிரி வாக் பண்ணிருக்கின்றாங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃபாசில் எவிடன்சஸ். ஓகே, சோ எப்படி நடக்கும், ரெண்டு கையையும் வச்சு நடக்கும் இல்லையா சிம்பான்சிஸ் அண்ட் கொரில்லாஸ், அந்த மாதிரி வாக் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபியூ ஃபாசில்ஸ் ஆஃப் மேன் லைக் போன்ஸ். ஸோ எத்தியோப்பியா, டான்சானியா, ஸோ ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால மேன் லைக் போன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது என்ன ரிவீல் பண்ணுச்சுன்னா, ஹோமினிட் ஃபீச்சர்ஸ்னா ஹியூமன் லைக் ஃபீச்சர்ஸ். அண்ட் இந்த மேன் லைக் பிரைமேட்ஸ் வந்து ப்ராபபிலி 4 அடிக்கு மேல இல்ல 4 ஃபீட்டுக்கு மேல ஹைட்டா இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க, அதோட அந்த போன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது. பட் வாக்டு அப்ரைட், ஸ்ட்ரெயிட்டா நடந்திருக்கு. அண்ட் இது ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அபவுட் 3 to 4 மில்லியன் இயர்ஸ் அகோ. அது அதோடைய அந்த ஃபாசிலோட ஏஜ் அபவுட் 3 to 4 மில்லியன் இயர்ஸ் அகோ இருந்திருக்கு. ஓகே, தென் 2 மில்லியன் இயர்ஸ் அகோ ஆஸ்ட்ரலோபிதிக்ஸ்ன்ற பிரைமேட் இருந்திருக்காங்க. சோ இவங்களும் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸ்ல தான் இருந்திருக்காங்க. எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து ஸ்டோன் வெப்பன்ஸ் வச்சு ஹண்ட் பண்ணிருக்காங்க, பட் எசென்ஷியலி ஏட் ஃப்ரூட். சோ இதுல கேட்கலாம், அப்புறம் வந்து ஹண்ட் பண்ணாங்கன்னா ஃப்ரூட் சாப்பிட்டிருக்காங்க எப்படின்னா, அவங்க வந்து ஹண்ட் பண்ணது சாப்பிடுறதுக்காக இல்ல, மத்த அனிமல்ஸ்ல இருந்து, டேஞ்சரஸ் அனிமல்ஸ்ல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறதுக்காக கூட ஹண்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கு ஸ்டோன் லைக் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அவங்க வந்து மீட் ஈட்டிங்கா இல்ல, சோ ஃப்ரூட் தான் சாப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் ஹோமோ ஹேபிலிஸ் தான் பாத்தீங்கன்னா, இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹோமோ ஹேபிலிஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் ஹோமினிட். இது வந்து ஹோமோ ஹேபிலிஸ். இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 650 to 800 சிசி இருந்திருக்கு. சோ சிசி அப்படின்றது cubic centimeters. ஓகே, சோ cranial capacity, சோ பிரெயினோட அந்த ஸ்கல் கெப்பாசிட்டிய cubic centimetersல மெஷர் பண்ணிருக்காங்க. ஓகே, 650 to 800 cubic centimeters இருந்திருக்கு. ப்ராபபிலி did not eat meat. இவங்களும் வந்து மீட் ஈட்டிங்கா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. And 1.5 million years ago, fossils discovered in Java in 1891. So Javaன்றது it's the மேஜர் ஐலாண்ட் இன் இந்தோனேஷியா. ஓகே, சோ அந்த ஐலாண்ட்ல 1891ல இந்தோனேஷியால இருக்கிற இந்த ஜாவா அப்படின்ற ஐலாண்ட்ல ஃபாசில்ஸ் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அது வந்து இந்த ஹோமோ ஹேபிலிஸ்க்கு அடுத்த உள்ள ஸ்டேஜ் ரிவீல் பண்ணிருக்கு, which is ஹோமோ ரெக்டஸ். ஓகே, சோ இவங்களுக்கு வந்து லார்ஜ் பிரெயின் இருந்திருக்கு, அரௌண்ட் 900 cubic centimeters. அவங்க கிரேனியல் கெப்பாசிட்டி 900 cubic centimeters இருந்திருக்கு. ப்ராபபிலி ஏட் மீட். இவங்க வந்து மீட் சாப்பிட்டிருக்கலாம் இந்த டைம்ல, ஹோமோ எரக்டஸ் டைம்ல தான் மீட் சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் நியாண்டர்தல் மேன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இவங்களோட பிரெயின் சைஸ் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். இவங்க கிரேனியல் கெப்பாசிட்டி தான் பாத்தீங்கன்னா 1400 cubic centimeters. அண்ட் இவங்க வந்து ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ஏஷியால பிட்வீன் 1 lakh to 40,000 இயர்ஸ் பேக் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க தான் பாத்தீங்கன்னா ஹைட்ஸ், அதாவது அனிமல் ஸ்கின் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அவங்க பாடி பார்ட்ஸை வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஓகே, டு ப்ரொடெக்ட் தேர் பாடி. அண்ட் இவங்க வந்து இறந்தவங்களோட பாடியை வந்து பரி பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இவங்களோட இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியாண்டர்தல் மேனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் ஹோமோசெப்பியன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால தான் ஃபர்ஸ்ட் அரோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து மத்த கான்டினென்ட்ஸ்க்கு மூவ் ஆகி developed into distinct races. Okay, so during ice age between 75,000 to 10,000 years back தான் modern homo sapiens வந்து, அதாவது இப்ப modern day humans வந்து அந்த ice ageல அந்த டைம்ல தான் வந்து அரோஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் prehistoric cave art. சோ இந்த குகை வரைபடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து 18,000 years ago அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்டிக் நாலேஜ் எல்லாம் வந்திருக்கலாம், அந்த டைம்ல அவங்க அதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒன் சச் கேவ் பெயிண்டிங் இந்த ப்ரீஹிஸ்டாரிக், நம்ம ஆன்செஸ்டர்ஸோட ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸோட அந்த கேவ் பெயிண்டிங் வந்து பிம்பெட்கா ராக் ஷெல்டர்ன்ற பிளேஸ்ல ரேசன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ், அதுல பிம்பெட்கா ராக் ஷெல்டர்ல இந்த, சோ திஸ் இஸ் தி கேவ் பெயிண்டிங்ஸ். ஓகே, இந்த மாதிரி கேவ் பெயிண்டிங்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, தென் அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா இட் கேம் அரௌண்ட் 10,000 years ago அண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லி we are in that era. Okay, so agriculture came around 10,000 years ago. இதுவும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியும் கேட்பாங்க, அதுக்கு நீங்க இதே ஞாபகம் வச்சுக்கணும். அக்ரிகல்ச்சர் வந்து இட் கேம் அரௌண்ட் 10,000 years back. ஓகே,
So summary of evolution of humans. So evolution of man. So Dryopithecus and Ramapithecus. So Dryopithecus ape-like, Ramapithecus man-like. இவங்களுக்கு பாடி எல்லாம் ஹேரியா இருந்தது அண்ட் சிம்பான்சி அண்ட் கொரில்லா மாதிரி நடந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரலோபிதிக்ஸன்ஸ். இவங்க வந்து ஸ்டோன் லைக் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க பட் தே ஏட் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஹண்ட் பண்றதுக்கு ஸ்டோன் லைக் வெப்பன்ஸ் இவங்க யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஹோமோ ஹேபிலிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங். இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி 650 to 800 cubic centimeters. அண்ட் நெக்ஸ்ட் ஹியூமோ எரக்டஸ். இவங்க இருந்ததுக்கான ஃபாசில் எவிடன்ஸ் நமக்கு ஜாவால கிடைச்சது, விச் இஸ் ஐலாண்ட் இன் இந்தோனேஷியா. அண்ட் இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி 900 cc. அண்ட் நியாண்டர்தல் மேன். ஸோ இவங்களோட கிரேனியல் கெப்பாசிட்டி 1400 cubic centimeters. அண்ட் இவங்க வந்து பாடியை வந்து ஹைட்ஸ் யூஸ் பண்ணி மறைச்சாங்க அண்ட் தே பரீட் தேர் டெட் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஹோமோசெப்பியன்ஸ் இப்போ மாடர்ன் டே ஹியூமன்ஸ் அண்ட் மாடர்ன் ஹோமோசெப்பியன்ஸ். நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி கிரேனியல் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1350 cubic centimeters தான். ஓகே, ஸோ இதுல வந்து கரெக்ட் ஆர்டர், கரெக்ட் சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ப்ராபபிளி இதுல இருந்து ஹியூமோ ஹேபிலிஸ், ஹியூமோ எரக்டஸ், நியண்டர்தல் மேன், ஹோமோ சாப்பியன்ஸ். ஓகே, சோ இந்த ஆர்டர் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த பிரெயின் கெப்பாசிட்டியும் ஒரு சைடு கொடுத்து உங்களுக்கு ஸ்பீஷியஸ் நேம் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியும் கேட்பாங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் ஹோமோ ஹேபிலிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அபவுட் திஸ் brief account of evolution and origin and evolution of man. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இந்த சாப்டர் ஃபுல்லா நான் ஒரு பிளேலிஸ்டா கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது என்னோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அதுல நான் என்னோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் PDF-ஆ. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ.